السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصمه صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நல்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஸ்ஜிதில் இந்த மஜ்லிஸில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் புனித ரமலான் இன்னும் ஒரு சில தினங்களில் நம்மை சந்திக்க இருக்கிற சூழலில் ரமலானுடைய சிந்தனைகளை குறித்து சிறிது நேரம் நாம் சில விஷயங்களை கேட்கவும் பேசவுமான வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு குறுகிய நேரத்தில் உங்களோடு சில புனித ரமலான் குறித்த சிந்தனைகளை முன்வைக்கிறேன். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை பல்லாயிரக்கணக்கான நீண்ட இந்த காலத்தில் புனித ரமலான் வேறு எந்த சமுதாயத்திற்கும் வழங்கப்படவில்லை, யாருக்கும் கொடுக்கல. அது என்ன, நமக்கு மட்டும் அப்படி ஸ்பெஷல்? ரமலானை வேற மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் கொடுத்திருக்கலாமல்ல. ரமலான் கொடுக்கிறான், நோன்பு கொடுக்கிறான், அதில் லைலத்துல் கத்ர் கொடுக்கிறான். அந்த லைலத்துல் கத்ர் சுமார் பல நூறு வருஷங்கள் நின்று வணங்கிய வாய்ப்பை தருகிறான். ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று குர்ஆனிலே சொல்லப்படுகிற 1000 மாதத்திற்கு மேல் ஒரே ஒரு நைட் ஸ்டாண்டிங் லைலத்துல் கத்ர் 84 வருஷத்திற்கு சமம். ஒன் நைட் ஸ்டாண்டிங் இஸ் ஈக்குவல் டு 84 இயர்ஸ். என்ன அப்படி இந்த சமுதாயத்திற்கு மட்டும் தரணும்? இதையெல்லாம் நாம் யோசித்தால் ஒரு விஷயம் தெளிவாகிறது. முன்னுண்டான சமுதாயங்களை போல நமக்கு நீண்ட ஆயுசு இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் வயது 1000க்கும் மேல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய காலம் குர்ஆன் சொல்லுகிறது ஃபலபித ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. 950 வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய காலம். நிறைய நபிமார்களுடைய சமுதாயங்களின் ஆயுட்காலம் என்பது 800, 700, 600, 500 இப்படி எல்லாம் இருக்கிறது. கடைசியா வந்த சமுதாயம் நம்ம என்னவோ சொல்லுவாங்கல்ல, கழுதை தேஞ்சு 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 கட்டெரும்பா போயிருச்சும்பாங்க. அந்த மாதிரி லாஸ்ட்ல வந்தா இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலம் என்ன தெரியுமா? 60க்கும் 70க்கும் இடையில. அமாரு உம்மத்தி மாபைன சித்தீன இல 70. என் உம்மத்தின் ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடையில். ஆக கம்மியா போயிடுச்சு.
அப்ப அவங்க எல்லாம் 900 வருஷம் வாழ்ந்தார்களே, 800 வருஷம் வாழ்ந்தாங்களே, எங்களுக்கு அந்த மாதிரி இல்லையே. அதுலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் எல்லாருமே 600 650 அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க. உலகத்துல மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய எதிரியாக சொல்லப்பட்ட ஃபிரௌனுடைய ஆயுட்காலம் 401 வருஷம், 401. சொல்ல போனா அவன் சீக்கிரமா போயிட்டான். அவங்க சமுதாயத்துல எல்லாம் 600 700 வருஷம். உலமாக்கள் வேடிக்கையா சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாரு, வயசு 550. 550ல் மௌத்தா போனதுக்கு அவங்க அம்மா கிளவி உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சான். என்னத்துக்கு அழுதுச்சான்? அற்ப ஆயுசுலயே போயிட்டான்னு அழுதுச்சான். எவ்வளோ வயசு? 550. 550க்கு என்ன அழுகுது? அற்ப ஆயுசுல போயிட்டான். அப்போ அதோட காதுல போய் சொன்னாங்களாம், பின்னாடி ஒரு உம்மத்து வருது, அந்த உம்மத்துக்கு உம்மத்து முகமதியான்னு பேரு. நீ 550க்கு அற்ப ஆயுசுல போயிட்டான்னு அழுகிற, அவங்க மொத்த ஆயுசு 60 to 70. அந்த அம்மா சொல்லிச்சா 2 சஜிதாலேயே சரியா போயிருமே, 2. அந்த மாதிரி உலகத்துல வந்தவங்களையே கம்மி ஆயுசு நாம மட்டும்தான். இப்ப எதுக்கு சொல்றோம்னா, அவங்கள மாதிரி 700 800 வருடம் வணங்கிய வணக்கத்தினுடைய இபாதத்தை நமக்கு ஏதாவது பண்ணி நம்மளுக்கும் அந்த அளவுக்கு ஈக்குவல் பண்ணணும். அதுக்கு அல்லாஹ் செய்த பெரிய ஏற்பாடு புனித ரமலான். புனித ரமலான் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரான ஒரு நைட்டு கொடுத்து, ஒரே ஒரு வருஷம் புனித ரமலானை சந்திச்சு லைலத்துல் கத்ரும் கரெக்டா கிடைச்சிருச்சுன்னா, ஒரு வருஷத்திலேயே 85 வருஷத்தினுடைய நன்மையை பெறோம். இந்த மாதிரி ஆச்சுன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போன்றவரின் ஆயுளை விட நம்ம ஆயுள் அதிகமாயிரும். ஏன்னா அவர்களுக்கு புனித ரமலான் இல்லை, அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் இல்லை. ஒரு வருஷம் ரம்ஜான்ல அவங்க இருந்தாங்கன்னா இவ்வளவு நன்மை அவங்க பெற முடியுமாங்கிற அளவுக்கு எந்த வாய்ப்பையும் எல்லாம் வைக்கல. எனவே முன்னோர்களை போல நமக்கு நீண்ட ஆயுள் இல்லையே என்று இந்த உம்மத்து கவலைப்படாமல் இருக்க அல்லாஹ் செய்து கொடுத்த மிகப்பெரிய ஏற்பாடு புனித லைலத்துல் கத்ர். அந்த அடிப்படையில் நமக்கு புனித ரமலான் நமக்கு முன்னாலே வந்திருக்கிறது. பெரிய வாய்ப்பு லைஃப்ல அதை பயன்படுத்தணும். இப்ப என்ன டைட்டில் நம்ம பேச போறோம்னா, இந்த ரம்ஜான் கடைசி ரம்ஜானா இருந்தால், யோசிச்சாவே பயமா இருக்கு. ஒரு இதுக்கப்புறம் ரமலான் இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு தடவையும் உள்ள மிகப்பெரிய அமல்களுடைய ஒரு பெரிய மூட்டை, அமல்களுடைய ஒரு பெரிய குவியல், அமல்களின் ஒரு பெரிய கஜானா அல்லாஹ் ரமலான்ல வைத்திருக்கிறான். இஸ்லாமிய மாதங்கள் 12 மாசம் நமக்கு தெரியும் இல்லையா? முஹர்ரம், சஃபர், நானே சொல்லிட்டுமா, ரபியுல் அவல், ரபியுல் ஆஹர், சரி விடுங்க, 12 மாசம் இருக்கு துல்ஹஜ் வரைக்கும். ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹர், ரஜப், ஷஅபான், ரமலான். குர்ஆன்ல ரமலான் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த மாசமும் குர்ஆன்ல இல்லை. 12 மாசத்துல எல்லா மாசம் வரத்தான் செய்து அந்த மாசத்தினுடைய செய்திகள் பேசுற பெயர் குர்ஆனில இடம்பெறுவது என்பது ரமலான் மட்டும்தான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம்னு சொல்லி அல்லாஹ் புனித ரமலானை மாத்திரம்தான் குர்ஆன்ல சொல்றான். உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரமலான்ற வார்த்தைக்கு அசல்ல அர்த்தம் என்ன தெரியுமா? கரிக்கிறதுன்னு அர்த்தம். கரிக்கிறது, ஒரு பொருளை எரிச்சு கரிச்சு சாம்பல் ஆக்கிறோம்ல, அதுக்கு பேர் ரமலான். அது என்ன, இந்த நோன்பு காலத்துல போட்டு நம்மளை இந்த பேர் வச்சிருக்காங்களேன்னா, எல்லா பாவங்களையும் கரித்து சாம்பலாக்கி விடணும். ஒரு ரம்ஜான் வருதுன்னாவே இருக்கிற பாவம் எல்லாம் கரியாக்கி சாம்பல் ஆக்கிடணும். அது ஆகாமையே ஃப்ரெஷ்ஷா இருக்குது, கொளுத்தி போடாம அப்படின்னு இருந்ததுன்னா புனித ரமலான் ரமலானாக நமக்கு கிடைக்கவில்லைன்னு அர்த்தமாயிருக்கு. அன்பானவர்களே, புனித ரமலான் வந்துட்டு ரமலான் போகுது, ஒரு பாவம் கூட பேலன்ஸ்ல இருக்கக்கூடாது.
இந்த ரமலான் கடைசி ரமலானாக இருந்தால் பாவம் பூரா கரெக்டா கழிஞ்சிருச்சுன்னா ஓகே. பொதுவா மௌத்தாகருக்கு தயாரா இருக்கிறவன் எந்த பாவமும் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த ரமலான் வருகிறது, சரியாக பயன்படுத்தினோம், பயன்படுத்தியதற்கு பிறகு ஒரு பாவமும் இல்லை, ரமலான் கிளம்பிருச்சுன்னா ஓகே. அதாவது உலகத்திலே வித்தியாசமான விருந்தாளிங்க ரம்ஜான். பொதுவாக நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தா என்ன செய்வாங்க, யாரோ வருவாங்க, 2-3 நாள் தங்குவாங்க, நம்ம வீட்டை யூஸ் பண்ணுவாங்க, நம்ம பொருளை சாப்பிடுவாங்க, நம்ம யூஸ் பண்ணுவாங்க, முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு விருந்தாளி வந்துட்டு போறப்ப நமக்கு ஏதாவது கொஞ்சம் குறையும். அரிசி பருப்போ சாமானங்களோ இதோ கொஞ்சமாவது லேசான சின்னதா கொஞ்சமாவது போகுமல்ல. ரமலான் ஒரு அருமையான விருந்தாளி, நேரா வந்து எக்கச்சக்கமான பரக்கத்தை உன் வீட்டுல போட்டுட்டு உன்கிட்ட இருக்கிற பாவத்தை பூரா தூக்கிட்டு கிளம்பிடும். இப்படி ஒரு விருந்தாளி யாருமே எந்த காலத்திலையும் எந்த வீட்டுக்கும் வர முடியாது. அப்படி ஒரு சிறப்பான விருந்தாளி நம்மை தேடி வருகிறார். ரமலானுடைய அமல்கள்ல ஃபர்ஸ்ட் அமல் நோன்பு. சும்மா கொஞ்சம் செய்தி மாத்திரம் சொல்லலாம், குறிப்பா தாய்மார்களுக்காக. அல்லாஹ் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்றான். என்னன்னா நோன்பு கடமை அப்படிதானே சொல்லணும். ஹஜ்ஜு கடமை, தொழுகை கடமை அப்படிலாம் வருது. நோன்பை மட்டும் இப்படி சொல்றான். என்னன்னா கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னாலே இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் கடமை. முன்னாடி கடமையாக்கப்பட்டது போலவே அப்படின்ற வார்த்தையை சொல்றது. முன்னாடி மரியம் அம்மா நோன்பு வச்சிருக்காங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆன்ல வருது. நோம்புடைய அது வெரைட்டி, அது வேற வேற, நோம்பினுடைய மெத்தட் வேற வேற. அவங்க பேசாம இருக்கிறதெல்லாம் நோம்பு. மௌன விரதம்னு சொல்றோம்ல, மௌன விரதம், பேசாம இருப்பாங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமன் ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, குர்ஆன்ல வருது 16வது ஜுஸுல. நான் நோன்பு வைத்திருக்கிறேன், எனவே எந்த மனிதனோடும் பேச மாட்டேன். யார் சொன்னா? மரியம் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 30 வைக்க சொல்லி பிளஸ் 10 வைக்க சொல்லி மொத்தம் 40 நோன்பு பூர்த்தியாக்கணும்னு, வாங்க தூர் மலைக்கு வாங்க, உங்களுக்கு தௌராத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் 40 நோன்புக்கு பின்னாடி அல்லாஹ் கொடுத்தான். மரியமுடைய நோன்பு குர்ஆனிலே இருக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாமின் நோன்பு குர்ஆன்ல இருக்குது. இப்ப நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீ ஒன்றும் புதுசா வைக்கல, முன்னாடி எல்லாம் வச்சாங்க, அது மாதிரி நீயும் நோன்பு வை. நம்மள்ட புதுசா சொன்னோம்னா நோம்பா அப்படின்னு எல்லாம் வச்சிருக்காங்க, நீயும் வை ஆச்சார் அப்படின்றோம். என்னன்னா அரபில ஒரு பழமொழி இருக்கு, அல் முசீபத்து இதா அம்மத் ஹஃபத். அல் முசீபத்து இதா அம்மத், முசீபத்து பரவல் ஆயிடுச்சுன்னா லேசாயிருமா. பரவல் ஆயிடுச்சுன்னா நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, சார் அஜார் உங்களுக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னா பகீர்ணும், அவ்வளோதான். சக்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் வருது போடலாம். 4 பேர்த்துல ஒருத்தனுக்கு சுகர், அவர் இருந்தார்ல அவருக்கு சுகர், இவர் இருந்தார்ல இவருக்கு சுகர், அத்தனை பேத்துக்கு வருது இதெல்லாம். சரி, இவ என்னன்னா உனக்கு மட்டும்ங்கிறப்ப அது பெரிய முசீபத்தா இருந்தது. 4 பேத்துக்குன்றப்போ அல் முசீபத் இதா அம்மத் கப்பத், பரவலாயிட்டா லேசாயிரும். இதுக்கு இந்த சுகர் அது இதெல்லாம் சொல்றதை விட ரொம்ப கரெக்டானது சொல்லணும்னா நம்மள்ட்ட பிராக்டிக்கலா உள்ளது. நம்ம வீட்டுக்கு மட்டும் கரண்ட் போனா கஷ்டமா இருக்கும், அந்த லைனே போயிருச்சுன்னு வைங்களேன், அல்ஹம்துலில்லாஹ் உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடும். அதனால தான் பார்த்துட்டீங்களா, கரண்ட் போயிருச்சுன்னு உடனே பக்கத்துல பார்ப்பான், அங்கேயும் இல்லை அல்ஹம்துலில்லாஹ், இங்கேயும் இல்லை அல்ஹம்துலில்லாஹ். இப்போ கரண்ட் போனது கஷ்டமா இல்லையா? கஷ்டம்தான். ஆனா அந்த கஷ்டம் எல்லாத்துக்கும் வந்துருச்சுன்னு வைங்களேன், சரின்னு ஏத்துக்கிறது. நமக்கு மட்டும்னா கஷ்டமா இருக்கும். அதான் முசீபத்து இதை அம்மத்து கப்பல். அந்த மாதிரி நீ நோம்பு வைப்பா கேட்கறது கஷ்டமா இருக்கு. எல்லாரும் வச்சாங்க, முன்னால இருந்தவங்க எல்லாம் வச்சது மாதிரியே நீயும் நோம்பு வை. அந்த சொல்றதுல ஒரு சைக்காலஜி இருக்கு, ஒரு விஷயத்தை சொல்றதுல.
யாராவது ஒரு பையன்ட்ட இந்த ஹோம்ஒர்க்கு இன்னதை எழுதுறான்னா அவனுக்கு மட்டும் கொடுத்து அவன் பெருசான் கிளாஸ்ல எல்லாரும் எழுதிட்டு வாங்கன்னா அவன் சரின்றுவான். எல்லாத்துக்கும் உள்ளதுதான் நமக்கும். முன்னாலே இருந்தவர்களெல்லாம் நோன்பு வைத்ததை போலவே நீங்களும் நோன்பு வைக்க வேண்டும்னு நோன்பு சொல்லும் போதே அந்த சைக்காலஜி உளவியல் ரீதியாக நம்முடைய மனசை தயார்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் நோன்பு பல்வேறு கட்டங்களை கடந்து நம்மிடத்துல வந்திருக்கிறது. முதல்ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயங்கள் எல்லாம் ஒரே ஒரு நோன்பு வருஷத்துல ஒன்றே தான், ஆஷூரா. அது மட்டும்தான் நோன்பு, வேற நோன்பே கிடையாது. வருஷத்துல ஒரு நாள். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் ஆஷூரா இல்ல, மாசத்துல 3 நாள், அவ்வளவுதான். பிறை 13, 14, 15. நாம அதை ஐயாமுல் பீத் அப்படின்னு சொல்றோம். இந்த 3 நாள் மட்டும் வச்சாங்க. அப்ப நான் கிட்டத்தட்ட கூட்டி பார்த்தா 36 நோம்பாச்சுல்ல. ஒரு மாசத்துக்கு 3ன்னா 13, 14, 15, 12 × 3 = 36, 36 நோம்பு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம். இப்ப வரும்போது என்ன தெரியுமா, நோம்பு வேற மாதிரி டிசைன்ல வருது. 13, 14, 15 இல்ல, ரம்ஜான்ல தான். ஆனா இரவும் பகலும் நோன்பு. மக்ரிப் டு இஷா சாப்பிட்டுக்கலாம், சாப்பிடலாம், குடிக்கலாம், மனைவியோட இருக்கலாம். இதெல்லாம் எப்பன்னா மக்ரிப் டு இஷா. இஷாவுக்கு பாங்கு சொல்லிட்டா முடிஞ்சு, திரும்ப அடுத்த நாள் மக்ரிப்ல தான். இதுதான் தேர்ட் ஸ்டெப் நோன்பு கடமையாக்கப்பட்டதுல. எல்லாத்துக்கும் பெரிய சிரமமா இருந்துச்சு. குரான்ல 2வது ஜுஸுல சூரத்துல் பக்கரால இருக்குது. ஒரு சில பேர் நோன்பினுடைய நைட்ல கொஞ்சம் வரம்பு மீறிட்டாங்க. இஷாவுக்கு பின்னாடி மிட் நைட்ல. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா அதை எடுத்துட்டான். நைட்டு இல்லை, இப்ப இருக்கிற மாதிரி நோன்பு தான். ஆனா 4th ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னா, நோன்பு வைக்கிறதுனாலும் ஓகே, வைக்காம அதுக்கு பதிலா ஏதாவது நஷ்ட ஈடு கொடுத்தாலும் ஓகே. ரெண்டுமே வைக்கணுன்ற கட்டாயமும் இல்லை. இதுல எதுவும் சிறப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. ரெண்டுமே அல் இக்தியார் பைன ஸௌமி வல் ஃபித்யா. நோன்பு வச்சுக்கிறனா வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு அதுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு 150, 200 ஜல்லி ஏதாவது கொடுக்குறேன்னா கொடுத்துரு, அவ்வளவுதான். அப்படி இருந்துச்சு கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் 5வது ஸ்டெப் அல்லாஹ் சொல்லிட்டான், வஅன் தஸூமு கைருல் லக்கும். இந்த நோன்பு வைக்கலாம், நஷ்ட ஈடு கொடுக்கலாங்கிற 2 ஸ்டெப்ல நோன்பு வைக்கிறது சிறப்புன்னு சொன்னான். அப்பவும் சில பேர் ஃபித்யா கொடுத்துட்டு இருந்தாங்க நோன்பு வைக்காம. இது 5வது ஸ்டெப். லாஸ்ட் 6வது ஸ்டெப் தான் இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஓதன ஆயத்து, ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹர ஃபல்யஸும்ஹு. யாரெல்லாம் இந்த மாதத்தை அடைந்தார்களோ அவர்கள் நோன்பு வைக்கட்டும், அவ்வளவுதான். பருவ வயதை அடைந்து விட்ட உடல் நலம் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நோன்பு வச்சாங்க. ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹர ஃபல்யஸும்ஹு. இதுதான் 6வது ஸ்டெப். காலை சூரிய உதயம் முதல் மாலை மக்ரிப் வரைக்கும், சூரியன் மறைகிற வரைக்கும் தேவையான அல்லாஹுவுக்காக வேண்டி தன்னுடைய பசியை, தன்னுடைய தாகத்தை, தன்னுடைய மனோ இச்சையை இதையெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு உண்ணாமல், குடிக்காமல், இல்லாளோடு சேராமல் இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நோன்ப அல்லாஹ் இறுதி கட்டமாக வைத்து விட்டான். அதுதான் புனித ரமதானாக இருக்கிறது. சரி, ரமதான் ஆண்டுதோறும் வருகிறது, இப்பவும் வருகிறது. ரமதானை வரவேற்கணும். எப்படி வரவேற்கணும்? சும்மா பேனர் வச்சாவெல்லாம் வராது. வருக வருக அப்படின்னாவெல்லாம் வராது. அஹ்லன் வ சஹ்லா மர்ஹபா அப்படின்னாவெல்லாம் வராது. ரமலானை வரவேற்பதற்குன்னு ஒரு ஒரு ஸ்லோக், ஒரு போக்கு இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ அடுத்த ஒரு மாசம், இன்னும் 4-5 நாள்ல இருந்து ஸ்டார்டிங். இந்த ஒரு மாத காலம் நேரங்கள் ஒதுக்கீடு செய்யணும். இது கரெக்டா ரம்ஜான ஒருத்தர் வரவேற்கிறாரு, ஒரு குடும்பம் ரம்ஜான வரவேற்குதுங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். நீங்க நேரத்தை ஒதுக்கணும். என்னுடைய ரமலானில் நான் குர்ஆன் ஓதுவதற்காக நான் ஒதுக்கி இருக்கிற நேரம் இது.
ஆண்களா இருந்தா பெண்களா இருந்தா ஸ்கூல் காலேஜ் கேர்ள்ஸா இருந்தா யாரா இருப்பா பாய்ஸா இருந்தா அவரவர்கள் எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும். எதுக்கு? தொழுகைக்கான நேரம், குர்ஆன் ஓதுவதற்கான நேரம். இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் ஒன்று ரெடி பண்ணணும். புனித ரமதான் டைம் டேபிள். சும்மா அப்படி என்ன தானு நேரம் கிடைச்சப்போ ஓதிக்கலாம், நேரம் கிடைச்சப்போ தொழுதுக்கலாம் இப்படின்னு தள்ளுறதில்ல. ஒரு மாசத்தை ரொம்ப கிளீனா ஸ்கெட்சடா ஷெட்யூல்டா பயன்படுத்த முடியும். எல்லாரையும் விட நன்மைகளை நம்மாலே அள்ள முடியும். பெரிய விஷயம் அது. நேரங்களை ஒதுக்கீடு செய்யணும். அடுத்தது என்ன செய்வோன்னு ஒரு திட்டம், ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும். ஏன்னா அடுத்து ஒரு 10 நாள் ஒரு வாரம் ஊருக்கு போறோம்னா லிஸ்ட் போடுறோமா இல்லையா? இத்தனை துணி எடுத்து வைக்கணும், இத்தனை பேண்ட்டு, இத்தனை ஷர்ட்டு, அது இது அது வைக்கணும், இதை வைக்கணும், சார்ஜர் வைக்கணும், என்னமோ எடுத்து வைக்கிறோமா இல்லையா? இந்த ஒரு மாசத்துல என்ன அமல் செய்யலான்னு உத்தேசம். குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க ஒரு மூணு குர்ஆன் நான் முடிக்க போறேன், அல்லது நான் இந்த மாதிரி வேலை இருக்கிறதுனால ஒரு குர்ஆன் நான் முடிக்க போறேன். லேடிஸ் இருக்காங்க, நான் 5 குர்ஆன் முடிப்பேன், 10 குர்ஆன் முடிப்பேன். ஏதாவது ஒண்ணு அதுக்கு ஒரு டைம் டேபிள் போடுங்க, அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குங்க டெய்லியும். அந்த நேரம் மாத்திரம் கரெக்டா ஓதிட்டே வந்தா ஒரு மாசத்துல ஒரு பெரிய தொகுப்பு கிடைச்சு போயிடும். ஏன்னா வர்ற ரம்ஜான் வேகமா ஃபாஸ்டா மூவ் ஆயிரும். என்ன அமல் செய்வேன், நான் டெய்லியும் இந்த மாதிரி தொழுகலான் இருக்கேன், இந்த மாதிரி ஓதலான் இருக்கேன். இதெல்லாம் ஒரு சின்ன இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சம்பாத்தியத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சம்பாத்தியம் இருக்கும். கொஞ்சமா சம்பாதிக்கிறவங்க கூடுதலா சம்பாதிக்கிறவங்க. என்னுடைய சம்பாத்தியத்தில இருந்து இன்ஷா அல்லாஹ் இத்தனை % நான் இந்த வருஷம் கொடுக்கலான் இருக்கேன். ஒரு 5000 ரூபா, ஒரு 10,000 ரூபா நான் சதகா கொடுக்கலான் இருக்கேன். இப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் டேபிள். நான் சொல்றது தொழுகைக்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, தர்மம் செய்வதற்கு ஒரு சின்ன டைம் டேபிள் மட்டும் நீங்களா ரெடி பண்ணுங்க. ஒண்ணு அது எழுத்து ரிட்டன்ல எழுதி வைங்க, அல்லது நீங்களா முடிவு செய்யுங்க. இதெல்லாம் தான் புனித ரமதான வரவேற்கிறது. சும்மா வருக வருகன்னு பேனர் வைக்கிறது அல்ல ரமதான்ங்கிறது. அடுத்தது 1வது பிறை பிறந்ததுல இருந்து 30 வரையும் நான் பாவம் செய்ய மாட்டேன்கிற உறுதி எடுக்கணும். எந்த பாவமா இருந்தாலும் சரி, எந்த பாவமா இருந்தாலும் நான் தெரிஞ்சு நான் பல பாவங்களை இந்த ஒரு மாசம் செய்ய. யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பாவம் ஏதாவது நடந்துட்டு இருக்கு, ஒரு மாச காலம் நான் இந்த தப்ப பண்ண மாட்டேன்னு ஒருத்தர் முடிவெடுத்து அதுல உறுதி எடுத்தால் அநேகமா புனித ரமதான அவர் மாதிரி உயர்வா வேற யாருமே அத ரமதான வரவேற்க முடியாது. அப்படி ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. ஒரு மாதம் பாவங்கள் இல்லாமல் கடக்க வேண்டும். 4வது செய்தி, இந்த ஒரு மாசம் ஹலால் மட்டும்தான் என்னுடைய வருமானம், என்னுடைய சாப்பாடு, என்னுடைய சகர், என்னுடைய இஃப்தார். ஹலால் மட்டும். இது ஒரு மாசம். வேற எந்த ஹராமான காசையும், அது வேற வட்டியோ அதோ இதோ என்ன காசோ, அடுத்தவங்க காசோ ஆகாத காசோ, ஒரு விதமான ஹராமையும் என்னுடைய வீட்டுக்குள்ள என்னுடைய பாக்கெட்டுக்குள்ள நான் இந்த ஒரு மாசம் அனுமதிக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு முடிவு ரம்ஜானுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இவங்க ரமதானை உண்மையாகவே வரவேற்கிறார்கள். கடைசியா இந்த தொழுகைக்கெல்லாம் டைம் டேபிள் போடுங்கன்னு சொன்னோம்ல, இதுல ஒண்ணு இல்ல, 11 மாசம் நம்ம தஹஜ்ஜுதெல்லாம் தொழுகிறது இல்லை. நிறைய பேர் படுத்தா ஃபஜ்ர் தான், தொழுகையாளியா இல்லைன்னா ஃபஜ்ரும் கிடையாதுங்கிற மாதிரி இருக்கு. நமக்கு தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ரம்ஜான்ல கிடைக்கும். என்னன்னா எப்படி இருந்தாலும் சகருக்கு எந்திரிப்போம். நோம்பே வைக்கலனாலும் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எந்திரிப்பாங்க. அவங்க எந்திரிச்சு என்னத்தையாவது தட்டு முட்டு சாமானத்தை உருட்டுவாங்க, அதை இதையும் பண்ணுவாங்க. ரமலான் சகர் நேரத்துல எந்திரிச்சு ஒண்ணு வேண்டாம், மற்ற நேரம் எல்லாம் பெருசா கஷ்டப்படணும். இதுல சகருக்கு எந்திரிக்கிறப்போ உணவு செஞ்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது 8 ரகாயத்தான் இல்லை, 8, 6, 4 நிரந்தரமா 4 தொழுதா கூட ஓகே தான். ஒண்ணும் இல்லை, எந்திரிச்சிட்டீங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சகர் முடிய போகுது, 4:40, 4:45, 2 ரகாயத்தாவது தஹஜ்ஜத் தொழுது முடிச்சிட்டு சகர் செய்யணும்.
இது வேற நாட்கள்ல மிட் நைட்ல எந்திரிச்சு தஹஜ்ஜத்துக்குன்னு நம்ம மெனக்கடுறது கொஞ்சம் கஷ்டம். ரம்ஜான்ல ஈஸி. வீட்டுல எப்படி எந்திரிப்பாங்க? நான் தாய்மார்களுக்கு சொல்றேன், நிறைய பேர் எந்திரிச்சு சமையல் அது இது எல்லாம் பண்ணிட்டு தஹஜ்ஜத்தை தொழுகாமையே சகர் செய்யறீங்க. இது ஒரு நல்ல சான்ஸ். ஒரு மாசம் மட்டும் தஹஜ்ஜத் தொழுகலாம். அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானது. ரசூலுல்லாஹுக்கு ஆர்டர் ஃபார்ம்ல உத்தரவு வாக்கியம் குர்ஆன்ல வருது. சூரா இஸ்ராயில்ல ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் அஸா அன் யபஅதக ரப்புக மகாமம் மஹ்மூதா. நபியே, உங்க புகழுக்குரிய இடத்துல உங்களை நாளைக்கு எழுப்பப்படணும், நீங்க நைட்ல தஹஜ்ஜத் தொழுங்க. ஒரு மாசம் தஹஜ்ஜத். அதாவது நல்லா சொல்றேன், ஒரு வார்த்தை மிகையெல்லாம் இல்லை. ரொம்ப அல்லாவுக்கு பிடிக்காத பாவியா இருந்தா ஆண்டவன் தஹஜ்ஜத்துல நிக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பை தரவே மாட்டான். அல்லாவுக்கு அவனை அறவே பிடிக்காது. அவன் அல்லாட்ட அவ்வளவு ஒப்புக்கொள்ளப்பட்டவன் இல்லை. அவன் அல்லாட்ட ரிஜெக்டட். அவன்கிட்ட கடுகளவு மரியாதை இல்லை. அல்லாட்டன்னா தஹஜ்ஜத்துல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. யாராவது ஒருத்தருக்கு தஹஜ்ஜத்துல எந்திரிச்சு அல்லாஹு அக்பர்னு ஊரே தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல ரப்புட்ட, அதுவும் பரலான கடமை அல்ல தஹஜ்ஜத்து, சுன்னத்து தான், நஃபில் தான், யாரெல்லான்னு ஒருத்தர் புனித ரமலான்ல நைட்ல கட்டினார்னா ரப்புக்கும் இவனுக்கும் உள்ள கான்டாக்ட் இன்னும் கொஞ்சம் ஈரமா இருக்குதுன்னு அர்த்தம், ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். பாவிகளுக்கு தஹஜ்ஜத்துடைய வாய்ப்பு கிடைக்காது. அதனால ஒரு நல்ல சான்ஸ் 30 நாள் நான் சகர் செய்வேன். 2 ரக்காத்தாவது நான் தொழுதுட்டு சகர் செய்யறேன், அவ்வளவுதான். சாப்பாட்டினுடைய டைமிங்ல ஒரு சின்ன 1/4 மணி நேரம் நான் சாப்பிட்றேன். 2 ரக்காத்து ஒரு 5 நிமிஷம் தொழுதுட்டு நான் அப்புறம் சாப்பிட்றேன். சாப்பாட்டை 10 நிமிஷம் ஆக்குறேன். நியத்து வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் 30 தஹஜ்ஜத் நான் இந்த வருஷம் தொழுகுவேன். தொழுகுமா? இன்ஷா அல்லாஹ். இது ஒரு நல்ல வாய்ப்பு புனித ரமலானில தஹஜ்ஜத் தொழுகுவதற்கு. நான் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன தெரியுமா? ரமலானை வரவேற்பது அல்லது இது கடைசி ரமலானாக இருந்தால் 30 தஹஜ்ஜத்தையும் நாம முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய மலை அளவு நன்மை. எல்லா நாளும் தஹஜ்ஜத். தஹஜ்ஜத் எப்படி வேணாலும் தொழுகலாம். இப்போ தஹஜ்ஜத்துக்கு மாத்திரம் நிறைய சலுகை சட்டமெல்லாம் இருக்கு. அது நிறைய சொன்ன லேட் ஆயிரும். மற்ற தொழுகை மாதிரி இல்லை. இப்ப மற்ற தொழுகையில ஃபர்ஸ்ட் ரக்காத்துல ஒரு பெரிய சூறா ஓதுவோம், 2வது ரக்காத்துல அதை விட கொஞ்சம் சின்னதா ஓதுவோம் இல்லையா, 3வது ரக்காத்துல ரொம்ப சின்னதா ஓதுவோம். இப்படி போக தஹஜ்ஜத்துல இந்த கணக்கெல்லாம் இல்லை, எப்படி வேணாலும் ஓதலாம். முதல் ரக்காத்துல குல்லுவல்லாஹ் ஓதுனார் சின்னதா, அதுக்கப்புறம் குர்ஆன்ல இருந்து எங்கேயாவது பெருசா எடுத்து ஓதலாம். தஹஜ்ஜத்துல மட்டும் ஓதலாம். எப்படியாவது நீ அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் உன்னுடைய பர்சனல், நான் எல்லாத்துக்கும் போல இல்லை, எனக்கும் உனக்குமான கான்டாக்ட் ரொம்ப நெருக்கம் அப்படின்னு அல்லாஹ்ட்ட காட்டுறதுக்கான பெரிய வேலை தஹஜ்ஜத்துடைய தொழுகை. ரமலானை வரவேற்போன்ற அடிப்படையில் இந்த ரமலானுக்கு முன்னால் நான் என்ன செய்வேன் என்று முடிவெடுப்பதில் இது எடுக்கணும். அதுலயும் சஜிதால இருக்கிறமே தஹஜ்ஜத்துல, அல்லாஹு அக்பர், உலகத்திலேயே அந்த மாதிரி நெருக்கமான நேரம் வேற எதுவும் இல்லை. ஹதீஸ்ல ரப்புக்கு நெருக்கமாக அடியான் ஆகிறது 2 டைம்லன்னு வருது. அந்த 2மே இப்ப நமக்கு கிடைக்குது. அக்ரபுமா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி இதா ஜாஅ. ஒரு அடியான் ரப்புக்கு நெருக்கமாக இருப்பது பசியோடு இருந்தால். அடுத்தது இதே வார்த்தை அக்ரபுமா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் ரப்புக்கு நெருக்கமாக இருப்பது அவன் சஜிதாவோடு இருக்கிற போது. இந்த 2மே நமக்கு ரம்ஜான்ல கிடைக்கும். மிகவும் நெருக்கமாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் பசியோடு இருக்கிற போது. பசியோடு இருக்கிறவன் அல்லாஹ்ட்ட நெருக்கமா இருப்பான். அடுத்தது சஜிதாவில இருக்கிற போது அல்லாஹ்ட்ட நெருக்கமா இருக்கும். இந்த 2 வாய்ப்பும் நமக்கு புனித ரமலானிலே கிடைக்க பெறுகிறது. அதனால சொல்றோம், எவ்வளவு தூரம் நம்மால் அதை இது பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம். சஹர்ல
அதாவது எவ்வளோ தூரம் பசியா இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் அல்லாஹ்க்கு இருக்கும். அதனால நோன்பு போய் அது இதுன்னு சொல்ல போனா ரம்ஜான் காலத்தை விட மற்ற காலத்தை விட ஓவரா ரம்ஜான்ல சாப்பிட்ற மாதிரி தெரியுது. சும்மா இஷ்டத்துக்கு வச்சு அது இதுன்னு எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி அல்லாஹ் அக்பர். உங்க நாட்டுல எப்படின்னு தெரியல, நான் எங்க நாட்டுல உள்ளதெல்லாம் சொல்றேன். சகர்ல எல்லாம் சில பேர் ஃபுல்லா அடிச்சு ரோபோ மாதிரி வருவாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுறது, அடி கட்டச்சதை எல்லாம். என்னன்னா நாளைக்கு சாப்பிட மாட்டாரான், காலையில் நாளைக்கு சாப்பிட மாட்டேன் நாளைக்கு சாப்பிட மாட்டேன்னு இருக்கிற வெஜிடேரியனு நான் வெஜிடேரியன் அது இது பறக்கிறது ஊடுறது நடக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டு அவ்வளவு முடிச்சுட்டு கடைசியில் தயிர் குடும்பார், தயிர் சாப்பிட்டு பழம் குடும்பார், பழத்தை குடும்பம். இதெல்லாம் நல்ல காலத்திலேயே சாப்பிட மாட்டான், ஆனால் அன்னைக்கு ஸ்பெஷலாக எல்லாம் சாப்பிடும். ஊரை முடிச்சு அவ்வளோதான் டைம் ஆகி போயிருக்கும். அப்போ பிடிச்சி டீயை ஊற்றுவாங்க, குறவழி வரைக்கும் இருக்கும். இதுக்கப்புறம் புனல் வச்சு தான் ஊற்றும். அந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிட்டு அப்புறம் எங்கே பஜன் தொழுகன்ற வேண்டிய சில பேர் அங்கேயே தொழுதுட்டு அப்படியே பெட்டை போடுவான் வீட்லேயே. பஜன் தொழுகை பள்ளியாசலுக்கு வர்றதில்லை. இன்னும் சில பேர் பள்ளியாசலுக்கு வந்தால் அப்படியே அசைத்தாடி வரும், பார்த்துருக்கீங்களா? ரோபோ மாதிரி கரிச்சி கீழே விழுந்தா கூட எடுக்க முடியாது, காலில் தான் எடுப்பான். என்னன்னா அவ்வளோ ஃபுல்லாக லோடு. அன்பானவர்களே, புனித ரமதானுடைய ஏதாவது ஒரு அளவாது வேணுமில்ல. ரம்ஜான்ல சகர்ல கணக்கில்லாம அடிக்கலாம் அப்படிங்கிறதல்ல. எவ்வளவு தூரம் பசியோடு இருக்கிறார்களோ அவ்வளவு தூரம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். எவ்வளவு தூரம் சஜிதாவிலே இருக்கிறார்களோ சஜிதாவிலே இருக்கிற காலம் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். கட்டுப்பாடு. நல்ல பசிக்குது, அவன் ஒருத்தனுக்காக சாப்பிடாம இருக்கிறான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட. அதாவது மலக்குகள் பல பல கோடி பேர், 1000 கோடி பேர், அவங்க சொல்றாங்க நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக். யா அல்லாஹ், எப்பவுமே உன்னை தஸ்பீஹ் செய்றோம், உன்னை தொழுகிறோம், உன்னை துதிக்கிறோம், உன்னை புகழ் பாடுறோம். அவ்வளோ அவங்கள நோன்பு வைக்க சொல்லாமல்ல அல்லாஹ். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். ஒரு நொடி பொழுது கூட மலக்குகள் மாறு செய்ய மாட்டாங்களாம். சொன்னா என்ன சொல்றாங்களோ அதைத்தான் செய்வாங்களாம். அப்போ மலக்குகளை பார்த்து அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லாமல்ல. ஏன் மலக்குகளின் நோன்பு போதாதா, நம்மளை நோன்பு வைக்க சொல்லணுமா? ஒரு சந்தேகம். பதில் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். மலக்குகளுக்கு பசி இல்லை, 30 எல்லாம் இல்லை, 3000 நோன்பு வைக்க சொன்னாலும் வைக்கலாம். பசி இல்லாதவங்கள்ட்ட, தாகம் இல்லை, தண்ணி குடிக்கிறவங்க இல்லை, அவங்களுக்கு மனைவி மக்கள் இல்லை, அது மட்டுமல்ல அந்த மாதிரி ஆசையும் இல்லை. அப்போ பசியும் இல்லாமல் தாகமும் இல்லாமல் மனோ இச்சையும் இல்லாமல் இருக்கிற ஒரு கூட்டம் 30 நோன்பு அல்ல 3000 நோன்பு வச்சாலும் வைக்கலாம். அது நிறைவு அல்ல. எது நிறைவு தெரியுமா? பசி எடுக்க வேண்டும் ஆனால் சாப்பிடாமல் இருக்க வேண்டும், தாகம் எடுக்க வேண்டும் ஆனால் குடிக்காமல் இருக்க வேண்டும், மனைவி அருகில் இருக்க வேண்டும் ஆனாலும் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். இது இதுக்கு பேரு தான் தக்குவா. வாய்ப்பு இருந்தும் ஒருத்தர் செய்யாம இருக்கான், அதுதான் பிளஸ் பாயிண்ட். ஒருத்தருக்கு வாய்ப்பே இல்லை ஆனா கட்டுப்பாடோடு இருக்கிறது பிளஸ் பாயிண்ட். அதாவது 2 கண்ணும் தெரியல அவர்கிட்ட போய் நீ அந்நிய பெண்ணை பார்க்க வேண்டாம் அப்படின்னா அவரு பார்க்க முடியாது. அவர் தான் 2 கண்ணு தெரியாத, அவர்கிட்ட போய் அந்நிய பெண்ணை பார்க்க வேண்டாம்னா காலி செக்கு, தண்ணியெல்லாம் இல்லை, குடிக்காதே அப்படின்னா குடிக்க முடியாது, ஒண்ணு இல்லையே. அதாவது வாய்ப்பு இருந்தும் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும். எனக்கு இங்க பின்னாடி போன கடை இருக்கு, சாப்பிடுறது சத்தம் இல்லாம போய் சாப்பிட்டு வரலாம் ஹோட்டல்ல. இங்க தண்ணி இருக்கு, ஒரு தனி பூட்டப்பட்ட அறை, ஜக்குல தண்ணி இருக்கு, நான் தண்ணி குடிச்சா யாருக்கும் தெரியாது, கணவனும் மனைவியும் கதவை சாத்தியும் தெரியாது. ஆனால் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் உணர்வுகள் எல்லாம் பசியும் தாகமும் உந்தப்படுகிற போதும் கூட நான் என் ரப்புக்காக வேண்டி கட்டுப்பாடோடு இருக்கிறேன். இது மலக்குகள்கிட்ட கிடையாது. தவறு செய்வதற்கு வாய்ப்பிருந்தும் செய்யாமல் இருந்தால் அதுக்கு பேர் தக்குவா. குர்ஆன்ல வருது, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்
இல்லையா? அப்போ அவங்க அரண்மனையில உள்ள பெண்மணி துரத்துனாங்க தவறுக்காக. வெறும் முன்னாடி ஓடுறாரு. வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும், நான் வரலாறு பூரா சொல்லல. போயிட்டாங்க, இவரு தப்பிச்சுட்டு ஓடிட்டார். குர்ஆன் அந்த வார்த்தையை சொல்லுது. எப்படி சொல்லு தெரியுமா? வஸ்தவகல் பாப வகத்தத் கபீஸஹு மின் துபரின். அல்லாஹ் சொல்றான், அந்த பெண் வந்து துரத்திட்டு வந்தாங்க. யூசுப் நான் தவறுக்கு உடன்பட மாட்டேன்னு அவர் வந்து தப்பிச்சுட்டு அவர் ஓடுறாரு. ஓடும்போது அல்லாஹ் சொல்றான், இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். காரணம், அவர் எனது களப்பற்ற அடியார், பியூர் முஸ்லிம். முஹ்லஸ், இஹ்லாஸ் அப்படின்னா பியூரிட்டின்னு அர்த்தம். என்னுடைய களப்பற்ற அடியார் அவர். ஏன் தெரியுமா? வாய்ப்பு இருந்தும் தவறு செய்யாமல் ஓடுகிறார். பூட்டிய அறைக்குள் ஒரு கதவல்ல 70 கதவு, அரண்மனை. இவர் போய் கூப்பிடல, தவறுக்கு அவர்களே கூப்பிடுகிறார்கள். எல்லா விதத்திலும் வாய்ப்பு கணிந்து வந்திருக்கிற போது நான் இல்ல, நான் தவறு செய்ய மாட்டேன்னு ஓடுறாரல்ல. தவறுக்கு வாய்ப்பு இருந்தும் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். அவர் என்னுடைய தூய்மையான அடியார். அதே மாதிரி தான் நோன்பு. யாருக்கும் தெரியாது. உண்ண முடியும், குடிக்க முடியும் என்று இருந்தும் கூட என் அல்லாஹ்வுக்காக நான் கட்டுப்பாடோடு இருக்கிறேன் என்று ஒருவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வைத்துக் கொண்டால் அதுக்கு பேர் இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். அன்பானவர்களே, புனித ரமலான் ரொம்ப சமீபமா நமக்கு வந்துருச்சு. சஹீஹுல் புகாரி தொடர்ந்து 2 பாடம் வரும். கிதாபுல் ஈமான்ல, ஈமானுடைய பாடத்துல 2 ஹதீஸ் தொடர்ந்து வருது. நான் ஹதீஸை மட்டும் படிக்கிறேன், நீங்க கேட்டதுதான். மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ரமலானிலே ஈமானோடும் நன்மையை நாடியும் எவன் நோன்பு வைக்கிறானோ, ஈமான் வேணும், நன்மையை விரும்பணும், நன்மையை நாடி நோன்பு வைக்கிறானோ, இபாதத் என்று நினைத்து வைக்கிறானோ, அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அந்த பாடம் முடிஞ்சு இப்படி பேப்பரை திருப்பினீங்கன்னா அடுத்த பாடம், மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன். யாராவது ரமதானுடைய இரவில் ஈமானோடும் நன்மையை நாடியும் நின்று வணங்கினால், அது இஷாவா இருந்தாலும், மக்ரிபா இருந்தாலும், இஷாவா இருந்தாலும், தராவியாவா இருந்தாலும், அதே மாதிரி தஹஜ்ஜுதா இருந்தாலும், வித்ரா இருந்தாலும், இது அத்தனையும் பொருந்தும். மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன். ஈமானோடும் நன்மையை நாடியும் யாராவது இபாதத்து செஞ்சா, இரவு வணக்கம் செய்தால், அவருடைய பாவத்தில் எல்லாம், அவருக்கு முன்னுள்ள பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டு சஹீஹுல் புகாரியினுடைய துவக்க பாடத்திலேயே அல்லாஹ் சொல்லுகிறான். ஹதீஸ குதுசியில உங்களுக்கு எல்லாம் அடிக்கடி வருஷம் நீங்க கேள்விப்பட்ட ஹதீஸ், நோன்பு எனக்கானது, அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்கானது, வ அன அஜ்ஸி பிஹி, நானே அதற்கு கூலி கொடுப்பேன். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் கொடுக்குறான். தொழுதாலும் அவன் தான் கொடுக்குறான், ஜகாத்து அவன் தான் கொடுக்குறான். நோன்புக்கு மாத்திரம் சொல்றான், அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்கானது, வ அன அஜ்ஸி பிஹி, நான் கூலி. அது என்ன நோன்பு எனக்கு நான் கூலி? இந்த ஹதீஸிற்கு விளக்கர்கள் 4 விளக்கம் சொல்லுவாங்க. நம்பர் 1, நோன்பு எனக்கானதுன்னு சொல்றான். ஏன் தெரியுமா? நோன்புல மட்டும்தான் முகஸ்துதி இல்லை. அவன் நோன்பு வச்சிருக்கானா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வை தவிர. முகஸ்துதி இல்லை. ஒருத்தன் தொழுகிறதுல மற்றவனுக்கு காட்ட முடியும், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுல ஊருக்கே காட்ட முடியும். கையில இருக்கிற காசு எடுத்து எல்லாத்துக்கும் நிக்க வச்சு கொடுக்கும் போது கொடுக்கிறவனுக்கும் வாங்குறவனுக்கும் தெரியும், காட்ட முடியும். நோன்பு அவன் வைத்திருக்கிறானா இல்லையா என்பது ரப்புக்கு மட்டும் தான் தெரியும். இதுல உலகத்துல செய்யப்படக்கூடிய அமல்கள்ல ரியா என்கிற முகஸ்துதி அறவே இல்லாது. இது மட்டும்தான். இது 1வது விளக்கம். 2வது விளக்கம், நோன்பு எனக்கானது,
நானே அதற்கு கூலி கொடுப்பேன். அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கூலியை அல்லாஹ் அறிவிக்கிறான். சிலது 10 பங்கு, சிலது 70 பங்கு, சிலது 700 பங்கு, சிலது உகது மலை அளவு நன்மை, இப்படியெல்லாம் சொல்றாங்கல்ல. நோன்பிற்கு எவ்வளவு பெரிய கூலி என்பது அளவே சொல்லப்படல. நோன்பு வை. யாரோ ஒரு சாபி சொல்லுவாங்க, ஒரே ஒரு அமல் சொல்லி கொடுங்க, நான் நேரா அதை வச்சுட்டே சொர்க்கம் போகணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. அலைக்க பிஸ்ஸௌமி ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அப்படின்னா நோன்பு வை, ஏன்னா அதுக்கு ஈடு இணையா வேற இபாதத்தே கிடையாது. ஒரே ஒரு அமல் சொல்லி கொடுங்க, அதை வச்சுட்டு நான் நேரா சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படி ஒன்று சொல்லி கொடுங்கன்னதுக்கு செல்லாசி சொல்றாங்க, அலைக்க பிஸ்ஸௌம், நோன்பை பிடித்துக்கொள், ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, ஏன்னா அது மாதிரி வேற ஒன்றும் கிடையாது. எனவே கூலி எவ்வளவு என்று வரையறுக்கப்படவில்லை. இரண்டாவது கருத்து. மூணாவது கருத்து, அலா கத்ரில் முஅதி, நோன்பு எனக்கானது, நான் கூலி கொடுப்பேன்னா என்ன தெரியுமா? நான் என் ரேஞ்சுக்கு கொடுப்பேன்னு அர்த்தம். நீ அவன் ஓ ரேஞ்சுக்கு நீ இபாதத்து கொடுக்குற, ஆனா நன்மை தவாபை நான் என் ரேஞ்சு கொடுப்பேன். அல்லாஹ் எவ்வளவு பெரிய விசாலமானவன். வலில்லாஹி கஸாயினு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளுடைய கஜானாவெல்லாம் அவனுடையது. அவன் கொடுத்தான்னா, தமிழ்ல சொல்லுவோம்ல, நாம கிள்ளி கொடுப்போம், அவன் அள்ளி கொடுப்பான். நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ஊர்ல இருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வருவோம், வீட்டில் லட்டு, இத்த பெரிய லட்டு வாங்கிட்டு வந்து அல்லது ஜிலேபி வாங்கிட்டு வந்து நம்ம குட்டி புள்ள கையில் கொடுப்போம். 2 வயசு கையில் கொடுத்துட்டு, எங்கள் வாப்பா கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டோன்னு வைங்களேன், அது உடனே முதலாளியா மாறி எடுத்து வச்சுக்கிட்டு இத்தினூன்னு எடுக்கும். எது நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்த லட்டுல இருந்து இத்தினூன்னு பிச்சு இந்தா வச்சுக்கோங்க. அல்லாவுக்கு முன்னாடி நாம இந்த வேலை தான் செய்யறோம். அவன் கொடுத்த பெரிய லட்டை வாங்கி வச்சுக்கிட்டு நான் கொடுமாட்டா இந்த உனக்கு அப்படின்னு கொடுக்குறோமா இல்லையா? நாம நம்ம ரேஞ்சுக்கு யோசிப்போம், அவன் ரேஞ்சுக்கு கொடுப்பான். நாம கிள்ளி துணூன்னு கொடுக்கலான்னு நினைப்போம், அவன் லட்டை முழுசா கொடுக்குறவன் அவன். அப்போ நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன் அப்படின்னா நான் என் ரேஞ்சுக்கு கொடுப்பேன் அர்த்தம். நாலாவது ஒரே ஒரு தஃசீர், நோன்பு எனக்கானது என்னன்னா, இந்த ஆயத்தெல்லாம் இறக்கிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முஷ்ரிக்குகள், இணை வைப்பவர்கள் அல்லாஹுவுக்கு இணை வைத்தார்கள் நிறைய விஷயத்துல. சில சாமிகளுக்கு போய் சில விக்கிரகங்களுக்கு சஜிதா செஞ்சாங்க, எல்லா வேலையும் செஞ்சாங்க. சாமிகள் பேரால அர்ச்சனை பண்ணாங்க, அறுத்து கொடுத்தாங்க. எந்த அளவுக்குன்னா, லாத்து, உஸ்ஸா, மனாத்து, மனாத்துன்னு ஒரு தெய்வம் இருந்துச்சு அவனுங்களுக்கு. அந்த மனாத்துக்கு தான் குர்பானி எல்லாம் கொடுப்பானுங்க. அறுத்துட்டு வந்து அந்த மனாத்தோட சிலைக்கிட்ட வச்சு அறுத்துட்டு அதை கொண்டு வந்து அந்த ரத்தத்தை காபால தேய்ப்பானுங்க. இதெல்லாம் இருந்துச்சு. இப்ப என்ன சொல்ல வர்றோம்னா, அறியாமை காலத்திலே கூட இணை வைப்பவர்கள் தங்கள் தெய்வங்களுக்காக நோன்பு வச்சதில்லை. யாரும் நோன்பு வச்சதில்லை. தொழுதுருக்கிறான், சஜிதா செஞ்சிருக்கிறான், வாரி வழங்கி இருக்கிறான், தர்மம் பண்ணிருக்கிறான், குர்பானி கொடுத்திருக்கிறான், சுத்தி கோயிலை சுத்தி வந்திருக்கிறான், எல்லாம் பண்ணிருக்கான். எவனாவது தன் வணங்குகிற தெய்வத்துக்கு நோன்பு வச்சானா? இல்ல, யாரும் நோன்பு வைக்கல. அதான் அல்லாஹ் சொல்றான், நோன்பு எனக்கு மட்டுமானது, தெய்வங்களுக்கு கூட, தவறாக கூட இணை வைத்தவர்கள் கூட வைக்கல. அப்ப நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்றதான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், புனித ரமலான் நமக்கு ரொம்ப சமீபித்திருக்கிறது. இந்த விஷயத்தை எல்லாம் கவனத்துல வச்சுங்க. ஒரு உருப்படியான முறையில ரமலானை எதிர்கொண்டு இந்த ரமலானை அடையணும். ஒருவேளை இது கடைசி ரமலானாக இருந்தால் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. 30வது நோம்பு முடியிறப்ப என்னுடைய பாவம் அத்தனையும் கழுவி பூரா க்ளோஸ் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வருஷம் ஆக்கணும். முயற்சிப்போமா இன்ஷா அல்லாஹ். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நான் ஒரு சில விஷயம் சொல்லணும். இந்த பரவலா நோன்பு காலத்துல நடக்கிற தப்புகள். நம்பர் 1 என்னன்னா, நோன்பு வச்சிருக்கோன்ட்டு இப்படி சோகமா உட்காந்துக்குவார். அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை.
எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாரு. என்ன நோன்பு வச்சிருக்காரு அப்படிம்பாங்க. நோன்பு வச்சிருந்தா இவனா ஒரு முடிவு பண்ணிட்டான், நோன்பு வச்சிருந்தா தூங்கிட்டே இருக்கணும், நோன்பு வச்சிருந்தா ஒரு வேலையும் செய்யக்கூடாது, நோன்பு வச்சிருந்தா பஞ்ச பரதேசி மாதிரி இருக்கணும், தலை சீவக்கூடாது, எண்ணெய் தேய்க்கக்கூடாது, பேன் இருப்பான். என்னடா அவர் நோன்பு வச்சிருக்காரு, உன்னை யாரு இந்த பாடுபட்டு நோன்பு வைக்க சொன்னான்? சரியத்தில் அப்படியெல்லாம் சொல்லலை. எண்ணெய் தேய்க்கிறது, குளிக்கிறது, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது, நோம்பாளிங்கிறத விசாரித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். இவன் பார்த்தாவே நோம்பு தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். தூங்கிட்டே இருப்பான், என்ன நோம்பு வச்சிருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. இங்கிருந்து இந்த கடைக்கு போன நோம்பு வச்சிருக்கான், கடைக்கு போவானா? என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும். பத்ர் நடந்தது நோம்பு வச்சுட்டு, ஹிஜ்ரி 2ல் பத்ர் போருக்குன்னா ரம்ஜான் பிறை 17 எல்லாரும் நோன்பு வச்சிருக்காங்க. நோன்பு வச்சுட்டு கையில வாழு, வாழ்வா சாவா எங்க யுத்த காலத்துல. இவன் இந்த முக்கில் உள்ள கடைக்கு போயிட்டு வாடான்னா நோன்பு வச்சிருக்காங்க. நோன்பு வைக்கிறதுக்கும் சோம்பேறியா இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. சோம்பேறியாவே இருக்கணும், தூங்கிக்கிட்டே இருக்கணும், அதிகமா உழைக்கவே கூடாது, நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது, எண்ணெய் தேய்க்கக்கூடாது. இதெல்லாம் நோன்புன்னு யாரு சொல்லி கொடுத்தா? பெரிய தவறு. கஸ்வத்தே ஃபத்ஹ் மக்கான்னு சொல்லி ஒன்று, ஹிஜ்ரி 8வது வருஷம் மக்காவாசிகளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து 1000க்கும் மேற்பட்டவர்களோடு ரசூலுல்லாஹ் வந்தப்போ சின்னஞ்சிறிய சண்டைகள் எல்லாம் நடந்தது. அது போர் தான் ஃபத்ஹ் மக்கா. அந்த நேரத்தில் எல்லாரும் நோன்பு வச்சிருந்தாங்க. ஒரு ஆள் பாக்கி இல்லை, ஆம்பளைங்க பொம்பளைங்க நோன்பு வைத்து கொண்டு யுத்த களத்தை சந்திக்கிற அளவுக்கு அவர்கள் சுறுசுறுப்போடு இருந்தது. எங்க இங்க நம்ம உட்காந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அவர் நோன்பு வச்சிருக்காரு அப்படின்ட்டு சோகமா இருக்கிறதும், அப்படியே படுத்து படுத்து தூங்குற மாதிரி இருக்கிறதும், இது முதல் தவறு. ஓகே. 2வது தவறு என்னன்னா, இந்த வயிறு மட்டும்தான் நோன்பு வைக்குது, இந்த கைகாலெல்லாம் நோன்பு வைக்க மாட்டேங்குது. சௌமுல் பத்தன் அப்படிம்பாங்க. என்னன்னா வயிற்றுக்குள்ள உணவு போறதில்லை, தண்ணி போறதில்லை, ஒன்றும் போறதில்லை. ஆனா இந்த வாய் நோன்பு வைக்க மாட்டேங்குது. ஊரு பலாவை பூரா கழுவி கழுவி ஊத்துது. அவனை பத்தி பேசுறது, இவனை பத்தி பேசுறது. இந்த கை நோன்பு வைக்கல, எல்லாம் என்னென்ன தப்பு செய்யணுமோ செய்யுது. இந்த காலு நோன்பு வைக்க மாட்டேங்குது, அது எல்லாம் தப்பும் பண்ணுது. கை கால் எல்லாம் பண்ற தப்பை விட இந்த வாய் தான். ஆண்டவனே, ரம்ஜான்ல எங்கிருந்தா வருவாங்களோ பள்ளிவாசல்லையே கூடியிருப்பான் சில பேர். பார்த்துருக்கீங்களா? தேவையில்லாத பூரா சண்டை அப்பதான் நடக்கும் ரம்ஜான்ல. நோம்புன்னா வச்சிருக்கிறவன் பொறுமையா இருக்கணும்னு அர்த்தம். பொறுமையா இல்லை. அங்க ஒரு ஃபேன் ஓடலன்னு வச்சுங்களேன், என்ன ஓட மாட்டேது, என்ன கமிட்டி அப்படின்னு ஆரம்பிப்பான் பிஸ்மில்லான்னு. அவன் கூட ஒரு 4 பேர் சேர்ந்துக்குவான். கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய சண்டையை கிளப்பிடுவானுங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு சண்டையெல்லாம் முடிகிறப்ப ஃபேன் தானா ஓடும். சண்டை போட்டதெல்லாம் வேஸ்டா போச்சா? ரமலான் வயிறு மட்டும் நோன்பு வைக்க வேண்டாம், மற்ற உறுப்பு நோன்பு வைக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் மட்டும் இந்த விஷயத்துல உங்களுக்கு சொல்றேன், உங்க காதுக்கு வந்திருக்கும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யதஅ கௌல ஸூர், இந்த பொய்யெல்லாம் பேசாம வாயை காப்பாத்தாதவன், ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷரபஹு, அவன் சாப்பிடாம இருக்கணும், குடிக்காம இருக்கணும்னு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ சாப்பிடாம இருக்கிறதுனால, நீ குடிக்காம இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ஓ வாய் கண்ட்ரோலா இல்லை அப்படிங்கிறப்ப பின்ன எதுக்காக நீ சாப்பிடாம இருக்க, குடிக்காம இருக்க? எனவே நான் சுருக்கமா சொல்ல வர்றது, வாய் நோன்பு வைக்கணும். ரம்ஜான்ல உட்காந்து எல்லா சண்டையும், அதுல இஃப்தார் நேரத்துல எல்லாம் போடுற சண்டை பயங்கரமான சண்டையா இருக்கும். இங்கெல்லாம் பள்ளிவாசல்ல நோன்பு திறப்பாங்களா, வீட்டுல நோன்பு திறப்பாங்களா? பள்ளியில் நோன்பு திறப்பாங்க. எங்க நாட்டுல எல்லாம் பள்ளியில நோன்பு திறக்கிறதுக்குள்ள எப்படியும் அது ஒரு 5 பேருக்கு மேலேயாவது கஞ்சியை ஊத்திடுவானு, சண்டையில ஊத்திடுவானு. அது பொறுமையா இருக்கிற நேரம், இஃப்தார் நேரம் இருக்க. உண்மையாலுமே நம்ம நோன்பு வச்சதனுடைய பொறுமை பூரா அப்பதான் கரெக்டா வெளியே வரும்.
ஈமானை கண்ட்ரோல் பண்ற நேரம் காலையிலிருந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த 6:30க்கு முடியுதல்ல, 6:20க்கே கொட்ராக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்குவார். கஞ்சியை பார்ப்பாரு, கடியாரத்தை பார்ப்பாரு, அதையும் பார்ப்பாரு, அதையும் பார்ப்பாரு. அந்த 10 நிமிஷம் ஈமானோட போய் இங்கே கொற்றால கஞ்சியெல்லாம் கொடுப்பாங்கல்ல, கஞ்சி பழம் எல்லாம் இருக்கும்ல, அதான் அதை பார்க்கறது, அது பார்க்கறது. சில பேர் இந்த வடை போண்டா எல்லாம் வாங்கிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்குவாங்க, அது வேற மணக்கும். இது என்னன்னா 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி மணி பார்த்துருக்க மாட்டோம். திரும்ப திரும்ப கஞ்சியை பார்க்கறது, கடியாரத்தை அந்த டைம் மோயினார் அந்த பக்கம் கிராஸ் ஆகுவார், இந்த பாங்கு சொல்றவர். அவர் தான் இதில் மைக்கில் போட்டு சொல்லணும், நோம்பு பாங்கு சொல்லணும், அல்லது நோம்பு தரக்க இஃப்தாருக்கு சொல்லணும். அவர் அங்கே உடாத்திட்டு இருந்தா அவரை பார்த்து ஆத்திரமா வரும், அடிக்கலாமான்னு ஆத்திரம் வரும். பிரியா இங்கே சுத்துறாரு, நேரம் இருக்குது, இன்னும் 2-3 நிமிஷம் இருக்கு. இவர் என்ன பண்ணுவான் தெரியுமா, நம்மளுக்கு சில பேர் வாங்கிட்டு வந்த வடையவெல்லாம் பிச்சு உள்ள போடுவான். உங்க ஊர்ல எல்லாம் இருக்கான்னு தெரியல, முழுசா இருக்குமில்ல பஜ்ஜி வடையெல்லாம் எடுத்து பூராத்தையும் பிச்சு உள்ள போட்டுருவான். அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கஞ்சி மாதிரி இருந்துச்சா, இப்ப வேற மாதிரி இருக்கும். பூரா பிச்சு போட்டு அத்தனையும் விட்டு உட்காந்துக்குவான். அப்பவும் பார்த்தா இன்னும் 2 நிமிஷம் இருக்கும். திடீர்னு லாஸ்ட் நேரத்துல ஒரு பொட்டியில பழத்தை கொண்டு வருவானுங்க, ஆளுக்கு ஒரு பழம் வரிசையா வருவான், பழத்தை வாங்கி வச்சுக்குவான். இன்னும் 1 நிமிஷம் இருக்கும், உனக்கு பொறுமை இருக்காது. பழத்தையும் சில பேர் உள்ள போட்டுவான். கஞ்சியா இருந்துச்சுல்ல, இப்ப பஞ்சாமிரதமா மாறிடும். கோவில் எல்லாம் பஞ்சாமிரதம் கொடுப்பானுங்க, பழத்தையும் கரைச்சு படை பச்சி போண்டா எல்லாம் கரைச்சு ஒரு மாதிரி ஆகி அவ்வளவுதான் பிஸ்மில்லான்னு குடிச்சிருவாங்க. என்னன்னா படாத பாடு, ரொம்ப பொறுமையா காப்பாற்ற வேண்டியதா இருக்குது. அந்த நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது பெரிய தவறு. வெறும் வயிறு நோன்பு வைக்கிறது அல்ல, உறுப்புகள் எல்லாம் நோன்பு வைக்க வேண்டும். இது பறவை இருக்கக்கூடிய நோன்பாளிகள் செய்யக்கூடிய தவறுகள்ல 2வது முக்கியமான தவறு. 3வது தவறு, இந்த நைட்டு பூரா முடிச்சுட்டு சுத்துவானுங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க, தராவியாவெல்லாம் முடிச்சிருவோம், எல்லாம் முடிச்சு போயிடுவாங்க. அங்க எங்கேயாவது திண்ணையில உட்காருவானுங்க, பிஸ்மில்லான்னு சகரு வரையும் உட்காந்துருப்பாங்க. திண்டமா அரட்டை அல்லது ஏதாவது விளையாட்டு, ஏதாவது மொபைல் கேம், எங்கேயாவது சுத்துறது. என்னப்பா தூங்கலையா, போய் ரம்ஜான்ல எல்லாம் தூங்குவாங்களா அப்படிமா, என்னமோ எங்கேயோ குரான் ஹதீஸ்ல ரம்ஜான்ல தூங்காதுன்னு சொன்ன மாதிரி. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், நைட்டு விழிக்கிறதுங்கிறது ஒரு 3-4 பேர்த்துக்கு தான் அனுமதி. ஒன்று தொழுகிறவங்க, தொடர்ந்து தொழுகிறவங்களா இருந்தா அவங்க நைட்டு முழிச்சிருக்கலாம், அவங்களுக்கு அனுமதி உண்டு. பிரயாணம் போயிட்டு இருக்கிறவன் நைட்டு முழிக்கலாம். கல்வி கற்கக்கூடிய மாணவர் நைட்டு முழிச்சிருக்கலாம், அவங்கெல்லாம் முழிச்சிருக்கிறதுக்கு அனுமதி உண்டு இவங்கெல்லாம். இதை தவிர முஜாஹித், அடுத்து மார்க்கத்தினுடைய போராளியா இருக்கிறவன், ஜிஹாதுல இருக்கிறான், அவன் முழிக்கலாம். இவங்களை தவிர மற்றவங்க சும்மா நைட்டு முழிக்கிறதுன்னு ஒண்ணு கிடையாது. இங்க முஸ்லிம் மஹல்லாக்கள்ல பூரா என்ன பிரச்சனைன்னா, இந்த தராவியாவெல்லாம் முடிஞ்ச உடனே பிஸ்மில்லான்னு போய் உட்காந்துக்குவானுங்க. ஆளுக்கு ஒரு சாயா வாங்கிட்டு உட்காந்தான்னா சகரு வரையும். இந்த பகல்ல கொஞ்சம் நன்மை கிடைச்சல, அதை பூரா நைட்ல கரைச்சி விட்டுருவாங்க. எல்லா பலாவும் பேசி, அவர் தெரியாதா, அவர் அப்படி, இவர் தெரியாதா, இவர் இப்படி. ரம்ஜான் நைட்ல உட்காந்து மற்றவனை எல்லாம் கழுவுறேன்ற பேர்ல இவனை கழுவிடுவான். பாவம் பூரா வீணா போய் இரவு விழிக்கிறதுங்கிறது அனுமதி இல்லை. அடுத்தது 4வது பரவலா இருக்கக்கூடிய தவறுகள்ல ஒரு தவறு என்னன்னா, நைட்டு பார்த்தீங்கன்னா ஈஷா தொழுகுவார், தஹஜ்ஜுத் தொழுகுவார், வித்ரு தொழுகுவார், அப்புறம் முன்னாடி பயான் நடக்கும், அதில் உட்காருவார், எல்லாம் பண்ணுவார். ஃபஜ்ர் மட்டும் வீட்டில் தொழுவார். இல்லைன்னா ஃபஜ்ர் தொழுகாமல் சகர் முடித்த உடனே படுத்துருவார். புனித ரமலான்ல பெரிய ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் நாசம் பண்ணுறீங்க, பெரிய நஷ்டம் அடையுது நீங்கள் அர்த்தம். ஃபஜ்ர் தொழுகலைன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டுருக்கு. நல்லா கவனிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், யாராவது ஒருவன் இஷாவை ஜமாத்தோடு தொழுது விட்டான், ஹதீஸ் இப்படி வருது, ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல்,
பாதி இரவு முழுக்க அவன் வணங்கின மாதிரி நன்மையை அல்லாஹ் தந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் காமல் ஃபஜ்ர அல் ஜமாஅ ஜமாத்தோட ஃபஜ்ர் தொழுகை எவனாவது தொழுதுட்டான்னா மீதி உள்ள பாதி இரவும் வணங்கின மாதிரி. ஹோல் நைட் இரவு வணக்கத்தினுடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் இஷா எப்படி ஜமாத்தோடு நிறைவேறுகிறதோ அது போல ஃபஜ்ரும் ஜமாத்தோடு நிறைவேற வேண்டும். லேடிஸ் கண்டிப்பா அவங்க வீட்டுல தொழுதரணும், ஃபஜ்ரும் மிஸ் ஆயிடக்கூடாது. நிறைய பேர் நைட்டு தொழுக தராவீக அது இது எல்லாத்திலையும் கவனம் செலுத்துவாங்க, ஃபஜ்ரு கோட்டை விட்டுருவாங்க. தராவீகை விட நான் மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லல, 100 மடங்கு மேலானது அந்த ஃபஜ்ருடைய 2 ரக்காய். நீ 20 ரக்காய் தராவீக்கு கவனம் செலுத்துறான், இப்படி போய் நின்று மீது அவ்வளோ கேட்கறான், ஃபஜ்ரை விட்டுறான். 100 தராவீ சேர்ந்தா கூட ஃபஜ்ருக்கு ஈக்குவல் ஆகாது. அதனால ரமதானில் செய்யக்கூடிய தவறுகள்ல இது முக்கியமான தவறு. ஃபஜ்ரு தொழுகையை கோட்டை விட்டு விடுகிறார்கள். இந்த தவறுகள் நமக்கு இடையில அது சரி செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் போக மிக முக்கியமாக அவரவர்கள் நீங்களா உங்க தரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நன்மைக்கு ஒரு 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 ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் 100 ரூபா கொடுக்குறேன், நான் 5000 ரூபா கொடுக்குறேன், நான் 10,000 கொடுக்குறேன். உங்க பட்ஜெட்டை போட்டு வைங்க, அதை சரியாக நிறைவேற்றுங்க. தொழுகைக்கு ஏதாவது வரும்போது டெய்லி உங்களுக்கு ஓதுறதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கிற லேடிஸ் அது வீட்டில் கிடைப்பாங்க, ஓதுவாங்க. நாம கடை கண்ணி வியாபாரம் தொழுகைக்கு வர்றப்போ அது லொஹுரோ அசுரோ ஃபஜ்ரோ ஏதோ ஒன்று, அந்த தொழுகை முடிஞ்ச உடனே எடுத்து கொஞ்ச நேரம் ஓதிட்டு ஒரு 4-5 பேஜாவது ஓதிட்டு இந்த கணக்கை கரெக்டாக மாதம் பூரா கொண்டு போனாவே லாட் ஆஃப் கதம் அழகாக குரான் ஓதி முடிச்சிடலாம். 1 நல்ல 2 3 முடியும். சும்மா ஒரு 4-5 பேஜ் ஏதாவது ஒரு நேரம் தொழுகைக்கு வர்றப்போ தொழுது முடிச்சுட்டு ஒரு 4-5 பேஜ் ஓதிட்டு அடையாளம் வச்சுட்டு போயிருக்கேன், அவ்வளோதான். அடுத்து இன்னொன்று, இது ஒரு வேண்டுகோள் கடைசியா, இந்த ரம்ஜான்ல வந்தாலும் பள்ளிவாசல்கள்ல குரான் இருக்கு, குரான் எடுத்து ஓதுங்க. இப்போ சமீப காலமாக இந்த மொபைல்லையே குரான் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவாவது ஒரு அவசரத்தில் மொபைலில் குரான் ஓதுறது வேற. ஏதாவது பஸ்ஸில் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறப்ப ஏதாவது பள்ளிவாசலுக்குள்ள வந்து உங்க இதை தூக்கிறாங்க சில பேர். நான் ஓத வேணாம் கூடாதுன்னு சொல்லலை, கூடும். ஆனால் ஒரு மரியாதை கண்ணியம்ங்கிறது குரானை எடுத்து கையில் வச்சு ஓதுங்க. இதில் என்னதான் இருக்கு, ஃபேமிலி போட்டா வருது, எல்லாம் பலாவும் வருது, குரானும் வருது. நீ பள்ளிவாசல் வந்து உட்காந்து இதை வச்சுக்கிட்டு குரான் ஓதுறது கூடுங்கிறது நன்மைங்கிறதெல்லாம் வேற. காலப்போக்கில் குரானை ஓதுவதற்கு என்று இருக்கிற பரக்கத்து, அதனுடைய கண்ணியம் அது இதுல ஓதும் போது கிடைக்காது. எல்லாம் குரான் இதுல வச்சிருக்கோம், நானும் வச்சிருக்கேன். குரான் எடுத்து ஓதுங்க. வீட்டில் ஓதனாலும் மொபைல்களில் ஓதுவதை தவிர்த்து விடுங்கள். எப்போதாவது ஏதாவது சூறா பார்க்கணும், ஒரு அர்ஜென்ட் ஒரு போயிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம், அப்போ எடுத்து மொபைல் குரானை யூஸ் பண்றதுல தப்பில்லை. புனித ரமதானில் குரான் கத்தம் செய்கிற போது நீங்கள் உங்கள் குரானை எடுத்து ஓதுங்கள். நான் ஓரளவு என்னென்னவெல்லாம் அமல் செய்யணும்னு எல்லாம் சொல்லிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி புனித ரமதானை பயன்படுத்துவோமா? இன்ஷா அல்லாஹ் இந்த சொன்ன அமல்கள் எல்லாம் செஞ்சு பார்க்கலாமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா இந்த ரமலானை முழுமையாக அடையவும் ஆரோக்கியமாக நம் உடல் இருக்கவும் காலமும் நேரமும் சூழ்நிலையும் புனித ரமலானுக்காக நமக்கு ஒத்து வரவும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. முழுமையாக இந்த ஆண்டு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட இறைவனுடைய அடியார்களில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. முதல் 10 அல்லாஹுவால் ரஹ்மத்து செய்யப்பட்டவர்கள், 2வது 10 அல்லாஹுவால் பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டவர்கள், 3வது 10 அல்லாஹுவால் நரக விடுதலை செய்யப்பட்டவர்கள். இந்த 3லையும் அல்லாஹு தஆலா அவனுக்கு விசேஷமான நல்லடியார்கள் பட்டியலிலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.